ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க அதை சிம்பிளாக டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 3/4 kg சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டு போட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயத்தை நான் நீளவட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு விரல் சைஸ் இஞ்சி தோல் சீவி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டோ உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. நான் 2 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சீரக பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் சூப்பரான சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூட அட்டகாசமாக இருக்கும். ரைஸுக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.